வணக்கம். இன்றைக்கி பியூஷ் கோயல் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு என்டிஏ அலையன்ஸோட சீட் ஷேரிங்கை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. பாஜகவுக்கு வந்து 27 சீட்டு, பாமகவுக்கு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்க பாமகவுக்கு 18 சீட்டு, அப்புறம் டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுகவுக்கு 11 சீட் இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி மீதி அதிமுகன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அது கேட்டோடனே பயங்கர ஒரு கோவம், டிசப்பாயின்மெண்ட்டு, என்னடா இது இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் ரூமர் மாதிரி இருந்துச்சு. பட் நிஜமாலுமே 27 சீட்டுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு கடுப்பு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு என்ன தாட்ஸ் இருந்துச்சு, நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று ஒரு கேள்வி பேசிக்காக எழும்புது. அதாவது இப்போ நம்மளுக்கு இவ்வளோ கடுப்பாகும் போது எப்படி அமித்ஷா அவர்கள் வந்து இதுக்கு எப்படி ஒத்துக்கிறாங்க, பியூஷ் கோயல் அவர்கள் எப்படி இதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஏதோ காரணங்கள் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதுக்கு ஒரு சில காரணங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. அது ஒரு பார்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பார்ட் எனக்கு வந்து ஏன் இது தப்பான டெசிஷன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். செகண்ட் பார்ட்டு வந்து இது ஏன் ஒருவேளை கரெக்டான டெசிஷனாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க வச்சுருப்பாங்க, எப்படி வந்து பாஜக இது ஒத்துக்குச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன பின்னணியில் காரணங்கள் இருக்கலாம்னு நான் என்ன யோசிச்சனோ, என்ன அனலைஸ் பண்ணதில் எனக்கு தோணுச்சோ அதை ஷேர் பண்ண போகிறேன். இது ரெண்டாவது. மூணாவது ஃபைனலாக என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதில் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது எல்லாமே இருக்க போது, திங்கிங் அலவுட் அதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல எனக்கு இந்த நம்பர் பார்த்தோன்னே பயங்கர கோவம். அதாவது நம்ம அண்ணாமலை என்ன பயங்கர ஃபாலோ பண்ணுறோம். அதாவது அண்ணாமலை அவர்கள்னால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அப்போ அவர் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 2021 அப்புறமா எலெக்ஷனுக்கு அப்புறமா கன்னியஸாக ஒரு 5 இயர்ஸாக வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு ஓட் ஷேரை வந்து 11% மேலே, பிஜேபிக்கு மட்டும் 11% மேலே ஓட் ஷேர் கொண்டு வந்துருக்காரு. 234 கான்ஸ்டியூன்சிலையும் அலைஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமா சொல்லுவாங்க இந்த மாதிரி எண் மக்கள் யாத்திரையிலலாம் வந்து அவ்வளோ பாடி ஹீட், ஏன்னா அவ்வளோ பேரோட ட்ராவல் பண்ணும்போது அப்புறம் தண்ணி கேன்லாம் எடுத்து ஊற்றி போகிறலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பிஜேபி ஓட் ஷேர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அதை போய் இவங்க பணையை வச்சு இப்படி 7 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்காங்களே. ஏன்னா இப்போ கால்குலேஷன் பண்ணி பாருங்கள், 24 எலெக்ஷன், இது முதல் எலெக்ஷன், 24 எலெக்ஷனில் 2 கூட்டணியாக பிரிஞ்சிருந்துச்சு. இப்போ இருக்கிற என்டிஏ 2 இருந்துச்சு, அதிமுக ப்ளஸ் டிஎம்டிகே, மற்ற கட்சியெல்லாம் என்டிஏல இருக்குது. அந்த என்டிஏ 18% ஓட் ஷேர் வாங்குது, அந்த அதிமுக ப்ளஸ் டிஎம்டிகே 23% ஓட் ஷேர் வாங்குது. அந்த 23% இருக்கிற டிஎம்டிகே தூக்கிடுங்கன்னா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ 21%, 18% ஒரு பக்கம், 21% ஒரு பக்கம். இந்த 18%க்கு சேர்த்து மொத்தமாக எவ்வளோ சீட்டுன்னு கேட்டிங்கன்னா 27 + 18 37 45 55 சீட். 18%க்கு 55 சீட்டு. இந்த பக்கம் 21%க்கு வந்து 170 சீட்ஸ். அப்போ 3 டைம்ஸ் அதிக சீட்டு ஃபார் 3% எக்ஸ்ட்ரா ஓட்ஸ். இது லாஜிக்கே இல்லை. என்னடா இது இப்படி இருக்குது, ஒரு கணக்கு வழக்குனால ஒரு நியாய தர்மம் வேண்டாமான்னு இருக்குல்ல. அப்போ என்ன இப்படி எடுத்துருக்கானுங்க, எப்படி ஒத்துக்கிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பம். அப்போ இதுக்கு வந்து 2-3 காரணங்கள் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க, பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு, இது ஒன்று இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எத்தனை அதிகமான இடங்களில் வந்து இரட்டையில நின்னா தான் நல்லது, அப்போ தான் திமுகவை வந்து தோக்கடிக்க முடியும். அப்போ மேக்ஸிமம் சீட்ஸில் கான்டெஸ்ட் வந்து யாருக்கு இருக்கணும்னா ரெட்டையிலைக்கும் உதயசூரியனுக்கு இருக்குது. ரெட்டையில தான் வந்து ஜெயிக்கிற இது ஜாஸ்தி இருக்கும்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே இது மாதிரிலாம் கோவப்பட்டு பேசுகிறவங்கலாம் பார்த்தா ட்விட்டரில் அந்த மாதிரிலாம் பார்த்தா, நீங்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் டிஎம்கே அழிக்கணுன்ற ஒரு குறிக்கோள் இல்லை, டிஎம்கே அழிக்கணும், தமிழ்நாட்டு நல்லதுக்காக பண்ணணும் அப்படிலாம் வரும்போது என்ன தாட் வந்துடுதுன்னு சொன்னால், உங்களுக்கு அவ்வளோ தூரம் டிஎம்கே அழிக்கணும்னு ஆசை வந்துச்சுன்னு சொன்னால், உங்களுக்கு பிஜேபி மேலே இல்லாட்டி தாமரை மேலே ஓட்டு மேலே நம்பிக்கை இல்லை, தாமரைக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ரெட்டைலைக்கு ஓட்டு போடுவாங்கலாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால், பேசாமல் கட்சியவே கலைச்சிட்டு எப்படி சரத்குமார் அவர்கள் பிஜேபியோட சேர்ந்தாரோ அந்த மாதிரி தமிழ்நாடு பிஜேபியே போயிட்டு ஏடிஎம்கே கூட மெர்ஜ் பண்ணிட்டா டிஎம்கே கன்ஃபார்மாக தோக்கடிச்சனால. ஸோ நோக்கமே டிஎம்கே தோக்கடிக்கிறது தான் ஃபுல் நோக்கம்னு சொன்னால், இது இன்னும் பெட்டர் ரூட்டாக இருக்குது. இல்லையே எலெக்ஷனையே வந்து பாய்காட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா ஓட்டு அப்படியே ஏடிஎம்கேக்கு போயிடும். அப்போ டிஎம்கே கண்டிப்பாக தோற்றுரும். அப்போ அது நோக்கம் என்ன நோக்கம், அது நோக்கத்துக்காக எப்படி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோன்றதான கான்செப்ட்டு. அப்போ இவங்க இந்த மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சீட் ஷேரிங் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வருது ஒன்று. இன்னொன்று வந்து என்னென்னா, 24 பார்த்தோன்னு சொன்னால் பாமகக்கு 10 சீட்டு, தாமரைக்கு வந்து 23 சீட்டு. அப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக், இப்போ 1.5 இயர்ஸ் பேக், அப்போது வந்து என்னென்னா பாமகவோட பிஜேபி டபுள் மடங்கு பெரிய கட்சின்னு அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. பாமகவும் ஒத்துக்குச்சு, பிஜேபி ஒத்துக்குச்சு, டபுள் டைம்ஸ் பெரிய பெரிய கட்சின்னு சொல்லிட்டு. அப்படியே 2 வருஷம் கழிச்சு பார்த்தா இவங்க 18 சீட்ஸ் வாங்குறாங்கன்னு சொன்னால் பாமக, பிஜேபி 36 சீட்ஸ் வாங்கணும் தானே. அது 2 டைம்ஸுக்கும் மேலே ஆக்சுவலி. ஆனால் இது வந்து 2 டைம்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 36 சீட்ஸ் பிஜேபி கிடைச்சிருக்கணும். அப்போ இதுக்கு என்ன ஒரு இருக்குன்னு சொன்னால், அது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கான எலெக்ஷன், இது வந்து லோக்கல் எலெக்ஷன், லோக்கலில் நாங்கள் தான் ஸ்ட்ராங்கு, லோக்கலில் அவங்க வந்து வீக் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸாக இவங்க 4 எம்எல்ஏ அவங்க 5 எம்எல்ஏ அப்படி தான் இருந்தது அதுக்கு முன்னாடி. அப்போ இதுவும் வந்து பார்த்தா மேட்சே ஆக மாட்டேது. இப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கு 11 சீட்ஸ் இருக்குது. அப்போ டிடிவி தினகரன் அவர்களுக்கும் பாமகக்கும் ஓகே, அந்த ஒரு கான்சன்ட்ரேட்டட் இடங்கள்னு வச்சுக்கோங்களேன். சவுத்து அவர் வந்து வன்னியர் பெல்ட்டு அப்படிங்கிறனால ஏதோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தது என்னென்னா,
இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட் கம்மியாக சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பிஜேபி தொண்டர்கள்லாம் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. எதுக்கு நான் வந்து ஏடிஎம்கே ஓட்டு போடணும், அவரை சிஎம் ஆக்கிறதுக்கு எதுக்கு எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதாவது சீமானுக்கோ இல்லை விஜய்க்கோ இல்லை நோட்டாக்கோ ஓட்டு போட்டுருவாங்க. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுவும் எனக்கு வந்து இதில் தப்பாக தெரியுது. அதாவது என்னென்னா, ஏற்கனவே ஏடிஎம்கேவோட ஓட்டு வந்து பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அலையன்ஸ் நிற்கும் போதே நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தோத்தார். அதெல்லாம் க்ளீன் கட்டாக ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுக்கான ப்ரூஃப் கோயம்புத்தூரில். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு 175 சீட்ஸ் ஏடிஎம்கே நின்றுச்சுன்னு சொன்னால், நீங்கள் இந்த 175 சீட்ஸில் அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? 175 சீட்ஸில் நம்ம வந்து ஜெயிச்சு நம்மளே மெஜாரிட்டி எடுத்துட்டோன்னா தான் நம்மளுக்கு வந்து கூட்டணி ஆட்சி தேவையில்லை, தனியாகவே பண்ணிடலாம், அது ஒன்று இருக்கும். இன்னொன்று, இவங்க நிறைய ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளோட கட்சி சுருங்க ஆரம்பிச்சு அவங்க எம்எல்ஏ ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்மளுடைய இடம் போய்ட்டு அவங்க ஜெயிக்க விடாமல் பண்ணுற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். அப்போ இதுவும் அவங்களை ஜாஸ்தி பண்ணும்போது அந்த மாதிரி தாட் இருக்கும்ல, கூட்டணி ஆட்சி வேண்டான்ற தாட்டே மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, நாங்களே தனியாகவே ஆட்சி பண்ணிட முடியுன்ற ஒரு தாட் வருங்கிற மாதிரியான தாட் ஒன்றும். இன்னொன்று, ஜெயலலிதா அவர்கள் இதுக்கு முன்னாடி உள்ள எலெக்ஷன் நான் எடுத்து பார்த்தேன். ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, டிஎம்டிகே விஜயகாந்த் அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. எதுக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், 2011 அந்த ஆட்சியை மாற்றணும், டிஎம்கே நம்ம வந்து கவுத்திட்டு எலெக்ஷன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக 2011 விஜயகாந்த் அவர்களையே கூட்டணி சேர்க்குறாங்க. அப்போ எவ்வளோ சீட்டு கொடுத்து சேர்த்தாங்கன்னா 41 சீட்டு கொடுத்து சேர்க்குறாங்க. அப்போ நான் பார்த்தேன், பிஜேபிக்கு இங்கே 27 சீட் தான் கொடுக்குறாங்க, அங்கே டிஎம்டிகேக்கு 41 சீட் கொடுக்குறாங்க. அப்போ ஒருவேளை டிஎம்டிகே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் போதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் அசம்பிளியில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா, 2009 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் விஜயகாந்த் அவர்கள் 10% ஓட் ஷேர் தான் வாங்கியிருக்காரு. 40 நின்று 10% ஓட் ஷேர். அப்போ எனக்கு என்னென்னா, 10% ஓட் ஷேர் எடுத்த ஒரு கட்சிக்கு அது 40 சீட்டில் நின்று 10%. பிஜேபி வந்து 23 சீட் நின்று 11%. இப்போ சம்மந்தமே இல்லை பாருங்கள், 23 சீட்டுக்கே அவர் நின்று 40ஓட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிஜேபி இந்த வாட்டி. அப்போ 10% சீட்டு 10% ஓட் ஷேர் வச்சுருந்த ஒரு பார்ட்டிக்கு ஜெயலலிதா அவர்கள் 41 சீட் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, ஜாஸ்தி போனால் பரவாயில்ல, நம்ம வந்து ஜெயிக்கணும் இந்த வாட்டி, ஏன்னா போன வாட்டி நம்ம தோத்துட்டோம், திரும்ப இன்னொரு டைம் டிஎம்கே ஜெயிக்க வச்சிடக்கூடாது, அதனால் நம்ம என்ன பண்ணிடணும்னா நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்டு 41 சீட் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள் 41 சீட் கொடுத்து அந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறாங்க. ஃபுல்லாக அவங்க வந்து எதிர்கட்சி கூட ஆகாதபடி தோக்கடிச்சிட்டாங்க டிஎம்கே. அதுக்கு 2 காரணம். ஒன்று, சோ மாதிரியான விஷனரிஸ் கூட இருந்தாங்க மீடியேட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று, ஜெயலலிதா அவர்களே வந்து அவர் என்ன தான் வந்து அயன் லேடி எல்லாம் சொன்னாலுமே விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காம தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எண்டு கோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து அந்த கட்சி ஆளுங்க எல்லாத்தையும் வந்து ஏடிஎம்கேக்காக வேலை பார்க்குற நிலைமை கொண்டு வந்து அவரும் 28 சீட் ஜெயிச்சார். 41 28-29 சீட் ஜெயிக்க வச்சு. அப்போ அது வந்து ஒரு விஷனரி லீடருக்கான ஒரு அழகாக பார்த்தேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% ஓட்டு வாங்கினவருக்கு 41 சீட்னா, இங்கே 11% ஓட்டு ஆன் 23 சீட்ஸ் வாங்கினவருக்கு 41 சீட் அட்லீஸ்ட் வாட்டி வந்திருக்கணும். இது ஒரு கடுப்பாயிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், காங்கிரஸ் வாங்கின சீட்டோட ஒரு சீட் கம்மியாக வாங்கியிருக்காங்க. எனக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, காங்கிரஸ் வாங்கினது ஒரு சீட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், 29. அதுவே எனக்கு வந்து என்னென்னா, இது சும்மா ஒரு சீட் எக்ஸ்ட்ரானா என்னது, அப்போ காங்கிரஸும் பிஜேபி ஒன்று மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பார்த்தா இவங்க அதோட கேவலமாக ஒரு சீட்டு கம்மியாக வாங்கியிருக்கானுங்க. இது வந்து இந்த எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது. அப்போ பர்பஸாகவே வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரியே தெரியுது. இதில் அது ஒரு கடுப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 2 பேர் இருக்காங்களா, அந்த 2 பேருக்குமே வருத்தமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ சரத்குமார் அவர்கள் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இப்போது என்ன பார்ட்டியில் போய் சேர்ந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தது ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்தோன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் தலைமையில் 2 முக்கியமான மாற்றங்கள் இருந்துச்சு. ஒன்று வந்து சரத்குமார் அவர்கள் கட்சியே கலைச்சிட்டு வந்து சேர்ந்ததுங்கிறது பெரிய விஷயம். டிஎம்கேல ஏடிஎம்கேலேயே பெருசாக கட்சியை கலைச்சிட்டு போய் சேர்றது இல்லையே. குட்டி குட்டி பார்ட்டிஸ் கூட கருணாஸ்லாம் என் கட்சியை கலைச்சிட்டு போய் சேர மாட்டேங்கிறாரு. எல்லா குட்டி குட்டி பார்ட்டிஸ் கூட அவங்களோட ஐடென்டிட்டி மெயின்டைன் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஐடென்டிட்டியே கலைச்சிட்டு கட்சியவே கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணுறாரு சரத்குமார் அவர்கள். இன்னுமே அவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் இப்போது ரீசெண்டாக பேசியிருக்காரு. இன்னொன்று, விஜயதாரணி அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏயே ஆப்போசிட்லேருந்தே வந்தாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சிலது பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது இவருக்கு அதிருப்தி இருக்கிறாரு, விஜயதாரணி அவர்களுக்கு இன்னும் பெருசாக என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எம்பி எலெக்ஷனுக்கே அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, இப்போ கொடுப்பாங்களா இருக்கும் மேபி அந்த ஏரியாவில். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, அவர் உழைப்புக்காக அவர் ஏற்றி வச்சதெல்லாம் திரும்ப கம்மியாச்சு. இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சொல்லிட்டு இருந்தான்னு சொன்னால், இப்போ 27 சீட்டில் நீங்கள் எவ்வளோ % வாங்கினாலுமே அந்த 11% கீழே தான் வரும். அஃப்கோர்ஸ் அலையன்ஸ்னு வரந்தால் குறைய தான் பண்ணுங்கிறது கரெக்ட். பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது பின்னாடி. அப்போ அது டெஃபினட்டாக என்னவா இருக்காதுன்னு சொன்னால், நாம் தமிழரோட ஓட்டு ஜாஸ்தி வாங்குற மாதிரி தெரியல பர்சன்டேஜ் வைஸ். ஏன்னா நிற்கிறது ரொம்ப கம்மி, 10% ஆஃப் தி சீட்ஸில் தான் நிற்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பல காரணங்கள்னால இது தப்பான டிசிஷனாக இருக்குது, ரொம்ப கேவலமான டிசிஷனாக இருக்குது. இதுக்கு எதுக்கு 1 இயர் முன்னாடியே இவங்க அலையன்ஸ் வைக்கணும்? இதுக்கு எதுக்கு அமித்ஷாஜி நேரில் வந்து 27 சீட் இருக்கிற 10% அலையன்ஸில் இருக்கிறவங்க வந்து எதுக்கு இவ்வளோ தூரம் எனக்கு எடுத்து பண்ணணும்?
அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு கடுப்பு. இதில் நிறைய பேர் வந்து நான் கிளம்ப போகிறேன்ப்பா, நான் ஓட்டு போட போகிறதில்ல, நோட்டாக போட போகிறேன், அது நிறைய பேர் வந்து ஒரு அதிருப்தியில் பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி டேர்ன் அவுட் ஆகணும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்போது அடுத்த கேள்வி, அடுத்த பார்ட், ஏன் இது கரெக்டான டெசிஷனாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை வரும்போது, ஃபஸ்ட்டு அமித்ஷாஜி வந்து எனக்கு அமித்ஷாஜி மேலே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா யூபியில் அவ்வளோ பெரிய சேஞ்ச் அவர் கொண்டு வந்தவர், ஓவரால் இந்தியா பார்க்குறாரு, நிறைய தப்பு கன்னியஸாக தவறு நடந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து கன்னியஸ் ஃபெயிலியர். அப்போ அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்தது ஒன் ஆஃப் தி சக்ஸஸ் தானே. அப்போ அண்ணாமலை அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவர் கன்வின்ஸ் பண்ணி அவர் கொண்டு வந்து இங்கே தலைவராக போட்டதுங்கிறதுக்காகவே நான் வந்து அமித்ஷாஜி மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தட் வாஸ் பிரில்லியன்ட் டெசிஷன். அஃப்கோர்ஸ் இப்போ அவர் எடுத்ததுக்காக நம்ம வருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட் பிளேஸ் அவர் கொண்டு வந்தது அவங்க தாங்கும்போது அவங்க மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. மோடிஜி மேலேயும் அது நம்பிக்கை இருக்குது. பியூஷ் கோயல்ஜி மேலேயும் எனக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் தான். ஏன்னா இப்போ பார்த்தா ட்ரேட் டீல்லாம் பயங்கரமாக முடிச்சிட்டாங்க. மோடிஜியே பர்சனலாக பாராட்டினார். EU ட்ரேட் டீல்லாம் உலகத்து வரலாறுலேயே முக்கியமான ட்ரேட் டீல். EU கூட இருந்த அவ்வளோ பெரிய ட்ரேட் டீல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி கூட அவர் ட்ரேட் டீல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு. நான் ட்ரேட் டீல் எப்படி பண்ணுவேன்னா, நான் வந்து லாஸ்ட் டேட் வச்சுக்காம தான் பண்ணுவேன். இன்றைக்கி காலையில் பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு லாஸ்ட் டேட்டே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு சாயந்தரம் அறிவிச்சிட்டானுங்க. அது என்ன, அப்போ ஃபஸ்ட்டு காலையில் வந்து சொல்லலாம்ல, இன்னும் ஒரு நாள் 2 நாள் பண்ணினா சொல்லலாம். எதுக்கு நான் லாஸ்ட் டேட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு, லாஸ்ட் டேட் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு குவாலிட்டி தான் முக்கியம், நான் லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டை சொல்ல மாட்டேன் அப்படிலாம் வாயில் காலையில் பெருசாக பேசிவிட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவர் மேலே ஒரு கௌரவம் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய ஆளுங்க எப்படி வந்து இது ஒத்துக்கிட்டாங்க? என்ன பேசிஸ் இருக்கும், என்ன ஆர்குமெண்ட் இருக்கும்? உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்காங்களே, அப்போ உள்ள என்ன தான் பேசுவாங்க? இவங்க சைடில் ஆர்குமெண்ட் எனக்கு நிறைய சீட்டு வேணும்னு கேட்கலாம். இப்போ நான் வந்து ஏன் பிஜேபிக்கு அதிகமான சீட்டு வேணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசினேன். இவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது, நீங்கள் 23 தான், இவங்க 18 தான், இன்னும் பழைய பேசு. ஏன் 27க்கு ஒத்துக்கணுன்றதுக்கு என்ன ஆர்குமெண்ட், அதை எப்படி இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தேன். இந்த சீட் கன்வர்ஷன் ரேஷியோ எடுத்துட்டோன்னு சொன்னால், அஃப்கோர்ஸ் போன வாட்டி நம்ம வந்து 20 சீட்டு அலையன்ஸில் 2019 20 சீட்டில் நின்றுருக்காங்க பிஜேபி. ஜெயிச்சது 4 சீட், இது ஒரு பர்சன்டேஜ். ஏடிஎம்கே வந்து 191 சீட் நின்றுருக்கு, ஜெயிச்சது 66 சீட். அப்போ இந்த கன்வர்ஷன் பார்த்தா அவங்களால பெட்டராக கன்வெர்ட் பண்ண முடியுது. நம்பர் ஆஃப் ஓட்ஸ் பெர் சீட்டும் அவங்களுக்கு தான் பெட்டராக இருக்குது. அப்போது அதிகமான சீட் நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா தான் அன்சீட் பண்ண முடியும் டிஎம்கேயை. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்டாக இருக்கலாங்கிறது ஒன்று. ரெண்டாவது முக்கியமாக எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், இப்போ 2024 18%, இது வந்து அண்ணாமலை அவர்கள் பிடிக்காதவங்க, பிஜேபியோடைய வளர்ச்சியை வந்து அண்டர்மைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் பண்ணுற ஆர்குமெண்ட். 2024 18% பேசுகிறீங்களே, 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையிலேயே 18% என்டிஏ வாங்குச்சு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு இதுக்கு கம்ப்ளீட் வேறு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து டிஎம்டிகே தான் வந்து தலைமை தாங்கிச்சு, அதில் பிஜேபி ரொம்ப ஜூனியர் பார்ட்னர், 4வது ஜூனியர் பார்ட்னர். மதிமுகவே பிஜேபியோட அதிக சீட்டு வாங்கி தான் 2014 நின்னானுங்க. ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஸ்டில் என்ன ஆர்குமெண்ட் இருக்குன்னா, 2014 டிஎம்கே இல்லாமல் என்டிஏ 18% ஓட்டு வாங்குச்சு. 2024 டிஎம்கே இல்லாமல் பிஜேபி அதை என்டிஏ வந்து 18% ஓட்டு வாங்குச்சு. ரெண்டு ஒன்று தான். 2014 அப்புறம் 16 பிஜேபி தனியாக நின்றுச்சு, 234 தனியாக நின்றுச்சு. அப்போ என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தா 2.5% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போது 2014 நீங்கள் 18% ஓட்டு வாங்கிட்டீங்க. ஆனால் 2016 என்ன பண்ணீங்க? ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது 2.5% வாங்கினீங்க. அப்போ இப்போ நீங்கள் 18% வாங்கிட்டீங்க. இப்போ 2026 உங்களோட பவர் வந்து 2.5% 3% கூட ஒரு 2% 5% தான் இருக்கும்னு சொல்லிட்டு, எப்படி காங்கிரஸ் 5% அவங்க 28 கொடுத்துருக்காங்க, நானும் உங்களுக்கு 5% 27 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்கலாம். இதுக்கு கவுண்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் தான். 2014 வேறப்பா, 24 வேறப்பா, 14 வந்து அலையன்ஸ் தான் நிறையா ஓட்டு வாங்குச்சு, நாங்கள் ஓட்டு வாங்கலை, இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணலாம். பட் அந்த அதர் சைட் ஆஃப் தி ஆர்குமெண்ட் என்னன்னு நான் வந்து யோசிக்கும் போது எனக்கு வந்த பாயிண்ட்ஸ் இது. இன்னொன்று முக்கியமாக, இந்த டிஎம்டிகே விஜயகாந்த் அவர்கள் 41 சீட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ அதே எலெக்ஷனில் டிஎம்கே என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், டிஎம்கே 120 சீட்டில் தான் நிற்குது. கிட்ட பாதி இதெல்லாம் டிஎம்கே நிற்குது. காங்கிரஸ்க்கு 63 சீட், பாமகக்கு 30 சீட். அப்போ 90 சீட் அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு 120 சீட்டில் தான் டிஎம்கே நிற்குது, 119 சீட்டில் தான் டிஎம்கே நிற்குது. என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இதுதான் வந்து என்டிஏலி இருக்கக்கூடிய காம்பினேஷன் இருந்திருக்கணும்னு என்னோடய தாட்டாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, 60 சீட் பிஜேபி கொடுக்கணும், 60-70 சீட் கொடுக்கணும், பாமகக்கும் ஒரு டிடிவி தினகரனுக்கும் 30 சீட்டு. அப்போ கிட்டத்தட்ட 90 சீட் என்டிஏக்கு இருக்கணும், 90 சீட் என்டிஏக்கு இருக்கணும், 100 சீட் என்டிஏக்கு இருக்கணும், 134 சீட்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்கலாம். இப்படி தான் என்னோடய தாட்டாக இருந்துச்சு. ஆனால் இதே ஃபார்முலாவை 60 சீட்டு காங்கிரஸ்க்கு, 30 சீட்டு பாமகக்குன்னு சொல்லி 90 சீட்டை கொடுத்துட்டு டிஎம்கே 120 சீட்டு நின்று 2011 எலெக்ஷன் எடுத்து பார்த்தா ஃபுல் அடி. என்ன அடி வாங்கிட்டாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவராகவே டிஎம்கே வராத அளவுக்கு அடி. அதுக்கு இன்னும் ஒரு சில காரணங்கள் இருக்குது. என்ன காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னால், டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி, அதனால் தோற்று போயிடுச்சு. அங்கே விஜயகாந்தும் ஜெயலலிதா அவர்கள் சேரும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ஆகிடுச்சு, அதனால் தோற்றுட்டாங்கிறது ஒன்று. ஆனால் இவங்களோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்கலாம்னு சொன்னால், எப்போ நீங்கள் வந்து டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ இந்த மாதிரி 120 சீட்லாம் நின்னாங்கன்னு சொன்னால், அவங்க எல்லா சீட்டு ஜெயிச்சா கூட அவங்களால சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி பிடிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு தோரணை வரும்போது மக்களுக்கு நம்பிக்கை போயிடும்.
ஸோ 120 சீட் 130 சீட்டுக்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே நின்றுச்சுன்னு சொன்னால் மக்களுக்கு தெரியும் ஏடிஎம்கேயால் தனித்தன்மையாக ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ ஏடிஎம்கே இஸ் நாட் அ ப்ராப்பர் ஆல்டர்னேட்டிவ், ஏடிஎம்கே வீக் ஆயிடுச்சு, இவங்களால டிஎம்கே வந்து எதிர்க்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் வந்துடும். அப்படி வரக்கூடாது. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மக்களுக்கு பெர்செப்ஷன் இருந்தால் தான் ஏடிஎம்கே மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றம் நடக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 2011. அதனால் நாங்கள் அதிக சீட்டில் நிற்கணும், 170 சீட்ஸ் நின்னா தான் வந்து மக்களுக்கு வந்து ஏடிஎம்கே தான் ஆல்டர்னேட்டிவ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெட்டைலைக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ தான் டிஎம்கே நம்ம தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் இருந்திருக்கலாம். இன்னொன்று பெரும்பாலும் எல்லோரும் பேசுகிற ஆர்குமெண்ட் என்ன ஆர்குமெண்ட்னா, நிறைய சீட்டை விட நீங்கள் வாங்குற 27 சீட்லேயுமே நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளாக கொடுக்குறேன். அப்போ நீங்கள் 27க்கு அதிகபட்சமாக ஜெயிக்கலாம். இப்போ 2021 பார்த்தா காங்கிரஸ் அதிக சீட்டு ஜெயிச்சது. ஸோ அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி 18 சீட்டு ஜெயிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே ஃபார்முலா பயன்படுத்தி நீங்களும் 27 சீட்டில் அதிகமான சீட்டு ஜெயிக்கலாம். அதுதான் முதல்ல சொல்லிட்டே இருந்தாங்க, எங்களுக்கு வந்து எண்களை விட எண்ணம் தான் முக்கியம், ஜெயிக்கிறது தான் முக்கியம், நிற்கிறத விட இந்த மாதிரிலாம் டைலாக் விட்டுருந்தாங்கல்ல. ஸோ அதோட ஆர்குமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து 2 சைட் ஆஃப் தி ஆர்குமெண்ட் எனக்கு நல்ல அனலிட்டிக்கலாக என்ன ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு தோணுன விஷயம். ஸோ ஃபைனலாக எனக்கு என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட், என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. ஹெவிலி டிசப்பாயிண்டட் தான். ஏன்னு சொன்னால் பிஜேபி தான் வந்து ஃப்யூச்சரில் சிஎம் ஆனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறதுனால. அது இப்போ இவங்க போகிற போக்க பார்த்தா 31லேயுமே இவங்க 27லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே எங்கள் 135 சீட்டு ஜெயிக்கிற மாதிரியா போகிறாங்க. அதுவும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அது அலையன்ஸ் விட்டுட்டு நிற்கணும். இப்போது ரங்கராஜ் பாண்டே சொல்கிற மாதிரி 2036 அப்புறம் அங்கே தூக்கி தள்ளி போட்டு என்ன கணக்கு இருக்குன்னே தெரியல. அதனால் அப்போ அப்படி யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணு வருதுன்னு சொன்னால், பிஜேபி மேலே எனக்கு அக்கறை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் நான் எதுவுமே எடுத்து வைக்கல. நான் பிஜேபி மெம்பர் கூட கிடையாது. எனக்கு மெம்பர் ஆகிறதுக்கு தாட்டும் இல்லை. அப்போ பிஜேபி மெம்பரே இல்லை நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு இவ்வளோ தூரம் நம்ம யோசிக்கிறோம்னு சொன்னால், பிஜேபியில் ஆக்சுவலி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க போய் பார்ட்டி மெம்பர் ஆகிட்டாங்க, அவங்க உள்ளே போய் இருக்காங்க, அந்த கட்சியோட தலைவர்கள், அவங்களுக்கு வந்து நம்மளோட பெட்டராக நாக்கிறதா கட்சி மேலே இருக்கும். அதனால் நீ தேவையில்லாமல் ஓவர் சீனை போட வேணாம். என்னையை நான் சொல்லிக்கிறது சொல்கிறேன். கட்சி பற்றி நீ ரொம்ப கவலைப்படாதப்பா, அது உன் கட்சியே இல்லை, நீ மெம்பர் கூட கிடையாது, நீ சும்மா வெளியிருந்து ஆதரவுங்கிற பேரில் பண்ணிகிட்ருக்க. கட்சிக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டியோ, கட்சி யார் உள்ளேருந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அவங்க அதை பற்றி கவலைப்பட்டுக்க போகிறாங்க. அதனால் இதில் நீ யோசிக்க வேணாம் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அல்டிமேட் நம்ம என்ன நினைக்கிறோம், தமிழ்நாடு நல்லா இருக்கணும். அப்போ தமிழ்நாட்டுக்கு எது நல்லா இருக்குன்னு நினைக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஓவராக அட்டாச் ஆகி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் தாட்டு. இப்போ எனக்கு திரும்ப இன்னும் ரொம்ப ரீஎம்பசைஸ் ஆனது என்னென்னா, ராஷ்ட்ரிய ஸ்வயம்சேவக் சங்கம் ஆர்எஸ்எஸ்க்கு நான் வந்து ஆர்எஸ்எஸ் ஸ்வயம்சேவக். அப்போ சங்கத்தோடைய பார்வை, சங்கம் வந்து என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, அரசியலுங்கிறது வந்து அது ஒரு டூல், நாடை வந்து முன்னேற்றுறதுக்கு, நாட்டு மக்கள் நல்லது பண்ணுறதுக்கு இது ஒரு டூல். ஆனால் சங்கம் அந்த டூல் எடுத்துக்கல. சங்கமே பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கலையே. சங்கமோட விங் இல்லை, சங்கத்தை என்ன சொல்கிறது, ஐடியாலஜியை ஏற்றுக்கிட்ட ஒரு பார்ட்டி வந்து பிஜேபி அப்படி சொல்லாமே இல்லையா, விவித க்ஷேத்திரம் சொல்லாமே இல்லையா. சங்கம் வந்து ஏன் அரசியல் ஆரம்பிக்கலை? அப்போது சங்கத்தோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, மக்கள் வந்து மாறணும், அடிப்படையில் மாறணும், ஃபண்டமெண்டல்ஸ் மாறணும். அதுதான் வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன், அதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். அரசியல் வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுங்கிறனால சங்கம் அதை எடுத்துக்கிச்சு. இப்போ ரீசெண்டாக மோடிஜி வந்ததுக்கப்புறமா யோகிஜி, அண்ணாமலைஜிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அரசியல் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம், இல்லாட்டி இந்த டூல் வச்சே ஜெயிக்கலாம் போல், இந்த டூல் வச்சே நல்லா நடக்கும் போலேன்னு ஒரு ஓவர் எக்ஸாகரேஷன் தானே ஒழிய சங்கம் சொல்கிறது தான் நியாயம் போல், அதான் கரெக்ட், அதான் லாங் டேர்ம் பெர்மனன்ட் சொல்யூஷன். அப்போது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் தாட் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த டிசப்பாயின்மெண்ட் அண்ட் அதிருப்திலாம் பயங்கரமாக கம்மியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து யார் சாணக்கியர் டைட்டிலில் போட்டிருக்க மாதிரி இபிஎஸ்ஸா இல்லாட்டி அமித்ஷாவா அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் 2 பேருமே பயங்கர ஃபெயிலியர் தான். இபிஎஸ் அவர்கள் தனியாக வந்ததுலேருந்து எதுவுமே ஜெயிக்கல. சும்மா அவர் வந்து நான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிக்கலாமே ஒழிய அது ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷன் தோக்கடிச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் அப்பயே அவர் சேர்த்திருந்தாருன்னா அப்பயே ஜெயிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கன்னியஸ் எல்லாம் தோதிரியாக தான் இருந்துக்கிறாங்க. கட்சியுமே கச்சா முச்சான் உடஞ்சிருச்சு. கட்சி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரே ஒழிய ஓபிஎஸ் போயிட்டார், செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டாங்க, சசிகலா அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட்டி ஓட் ஷேர் பயங்கரமாக ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ 2014, 19, 21, 24 எடுத்து நம்ம பிஜேபிக்கு ஒரு கிராஃப் போட்டிங்கன்னா கிராஃப் இப்படி இருக்கும். ஏடிஎம்கேக்கு போட்டால் இப்படி மேலேருந்து சல்லுன்னு கீழே வருது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மேலே இருக்குது கிராஃப், இப்போ கடகடான்னு கீழே வந்துடுச்சு. டிஎம்கே அப்படி ஆள, கருணாநிதி இருக்கும்போதும் அப்படி தான் இருக்குது, அப்புறமா அப்படி தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிஜேபி, அமித்ஷா, இபிஎஸ் 2 பேருமே பயங்கர ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர்ஸ். 2014, 19, 24 3 எலெக்ஷனில் நீங்கள் வந்து 15 இயர்ஸாக உங்களால் வந்து டபுள் டிஜிட் எம்பி கொடுக்க முடியலன்னு சொன்னால் அது எவ்வளோ கேவலம். அலையன்ஸ் வச்சும் கொடுக்க முடியல, வைக்காமலையும் கொடுக்க முடியல. அதனால் வந்து அமித்ஷா அவர்களுடைய ராஜதந்திரமே நம்ம சொல்ல முடியாது. அதனால் இவங்க 2 பேரில் யார் ராஜதந்திரினா, இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா ஒரு வேளை 2 பேருமே ராஜதந்திரின்னு சொல்லிக்கலாம்.
தோத்துட்டா 2 பேருமே ஃபெயிலியர்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இது 2 பேரும் சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறாங்க. 2 பேர் ஒத்துக்கிட்டாங்க, அலையன்ஸ் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடியும் அலையன்ஸில் இருந்தாங்க, 19 அலையன்ஸில் இருந்தாங்க. அதனால் வந்து இந்த வாட்டி 2 பேரோட கிரெடிபிலிட்டியுமே அட் ஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். இந்த வாட்டி வந்து இபிஎஸ் அவர்கள் பயங்கர டேமேஜ் ஆக போகிறாரு ஒருவேளை தோத்தாங்கன்னு சொன்னால். ஆனால் இஃப் அட் ஆல் 2026க்கு அடுத்து 29லேயும் இவங்க லாங் டர்மாக யோசிக்காமல் 20 வருஷமாக தமிழ்நாட்டிலேருந்து பிஜேபிக்கு ஓட்டு எம்பி சீட்டு கிடைக்கலன்னு சொன்னால் எனக்கு கன்ஃபார்மாக நான் வந்து அமித்ஷா இஸ் அ ஃபெயிலியர் அஸ் அ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன் தமிழ்நாடுன்றது டிக்ளரே பண்ணிடலாம். அது இப்போ இல்லை, இந்த எலெக்ஷன் சொல்ல, நான் அடுத்த எலெக்ஷனுக்கும் எம்பி கொண்டு போக முடியலன்னு சொன்னால் டெஃபினட்டாக பெரிய ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். இந்த வாட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா 2 பேருமே ராஜேந்திரி நம்ம ஒத்துக்கிட்டு, அப்போ நம்ம தான் அரசியல் ஒழுங்காக படிக்கல, இவங்க உள்ளுக்குள்ள நிறையா கால்குலேஷன் தான் போடுறாங்க, நம்ம வெளியே சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதோட என்னோட தாட் ப்ராசஸ் முடிச்சிடுறேன். எனக்கு இந்த பசங்க நிறைய பேர் திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்கன்னு சொன்னால் பிஜேபி திட்டுவாங்க, ஏன் அப்படி கம்மி சீட் வாங்கிட்டாங்க, இது வந்து அசிங்கம், அண்ணாமலையோட உடைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, இதுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணாமல் இருப்பேன்னு சொல்லி நிறைய பேர் திட்டுறாங்க. என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன், அவங்க திட்டுறாங்கன்னா அவங்களை திட்ட விடணும். அவங்களோட எமோஷன்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அது எப்படின்னா, நான் சப்போர்ட் பண்ணால் மட்டும் வாங்கிப்பேன், திட்டினா வாங்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு அப்ரோச். இது என்ன மீசி காசை பால் காசுங்கிற மாதிரி. அவங்க வாலண்டியர்ஸு, எதுவும் எதிர்பார்க்காம காசு வாங்காமல் நாட்டுக்காக எது நல்லதுன்னு நினைக்கிறவங்களோ பண்ணுறாங்க. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடும்போது, சப்போர்ட் பண்ணி மீம் வீடியோ போடும்போது, எல்லாம் போடும்போது உங்களுக்கு என்ஜாயபிளாக இருந்தது, அதை பெருமையாக பேசிக்கிட்டீங்க. அதெல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பிஜேபி எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ ஹேஷ்டாகில் எவ்வளோ ட்வீட் வந்துச்சு போலன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமை பேசும்போது திட்டினா அதையும் தான் வாங்கணும். ரெண்டும் சேர்ந்து தானே, இட் இஸ் பேக்கேஜ் தானே. அவங்க திட்டும்போது மட்டும் போயிட்டு அவங்களை நீங்கள் டிஎம்கே ஆள், நீங்கள் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கேவலமான ஒரு அப்ரோச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்கீங்க, ஆடியன்ஸ் பூ பண்ணால் அதனால தான் தோத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. தோத்தா நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஜெயிச்சா உடனே என்ன பண்ண போகிறீங்க, வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த வார் ரூமில் இருக்கிற பசங்களை இல்லாட்டி ஆன்லைனில் இருக்க சப்போர்ட்டர்ஸ் தான் இந்த விக்ட்ரிக்கு நான் வந்து பொறுப்பு கொடுப்பேன், அவங்க தான் வந்து ரீசன் சொல்ல போகிறீங்களா? இல்லை. அப்போ தோக்கிறதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொன்னால் தோக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். இன்ஃபேக்ட் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், ஆன்லைன்லாம் வட சொல்கிறாங்க, ஃபீல்ட்லேயே இவங்க இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆன்லைனில் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் மட்டும் இது ஃபீல்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அது தப்பு. அது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஓடின விஷயங்கள், அதெல்லாம் கடைன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, நீங்கள் என்ன நினச்சிங்க, நான் சொன்ன விஷயங்கள் நீங்களும் உடன்படுறீங்களா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.